என்ன அரெஸ்ட் பண்ணினால எங்கட வீட்டை இரவு 12 மணிக்கு ஒரு 5-6 போலீஸ் போய் இரவு 12 மணிக்கு எங்கட அம்மாவை தட்டி எழுப்பி விரட்டினாங்க. என்ன செய்திருக்கீங்க இப்போ இவ்வளவு நாள்? இப்போ நிறைய ஆண்டுகளும் கடந்திருக்கிறது. என்ன செய்திருக்கீங்க? என்ன செய்றீங்க? ஏன் ஆண்களுக்கு ஒரு பெண் அடிச்சாலும் ஒரு ஆண் பெண்ணுக்கு அடிச்சாலும் வித்தியாசமா பார்க்குறோம். இது ஒரு பெரிய சமூக பிரச்சனை. ஒரு பாட்டுக்கு முக்கியம் இசையா வரியா சொல்லுங்க? இசைதான். அப்ப நீங்க இளையராஜா பக்கம் தான், வைரமுத்து பக்கம் கிடையாது. போஸ்டர் அடி, மைக் ரெடி, ஹலமத்தி ஹபீபுவே ஒரு பாட்டு கேட்கிறோம். எழுதினா ஒன்றும் இல்லை. ரஜினிகாந்த் ராஜ்குமாரோட இன்றைய நாளில் தமிழ் எஃப்எம் ஸ்டூடியோவில் நாங்கள் இருக்கிறோம். நிறைய விஷயங்களை பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இளம் தலைமுறை அரசியல் செயற்பாட்டாளராக உங்களை நாங்கள் இப்போ பார்க்க தொடங்கிட்டோம். ரஜினிகாந்த் அதுக்கு முதலே ஒரு நல்ல ஒரு பண்பான மனிதனாக தெரியும். அதுக்கு பிறகு திடீரென இந்த கோட்டாகம அந்த கோட்டாகமைக்கு பிறகு ரஜினிகாந்தினுடைய பயணம் வித்தியாசமாக இருக்குது. வணக்கம். வணக்கம் ஹோஷியா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். எனக்கும் ஊடகத்துறையின் ஒரு ஆர்வம் இருந்த ஆரம்ப காலத்திலே நாங்கள் ஒன்றாக வேலை செய்திருக்கிறோம். எங்களோட பயணம் மிக நீண்ட காலத்துக்கு முதலே ஆரம்பமானது. உங்களை சந்திச்சதில் சந்தோஷம். ஓகே, நிறைய விஷயங்கள், அதாவது ட்ராமாஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் மீடியாவில் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சுருக்கிறோம். அந்த ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்ச காலம் போய் இப்போ ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக இப்போ உங்களை ஒரு பார்க்குற நேரம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதை உண்மையான சொல்ல தான் வேணும். இப்போ ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக இருக்கிற நேரத்தில் கோட்டாகமைக்கு முதல்ல இருந்த ரஜினிகாந்த், அதான் நான் சொன்ன ரஜினிகாந்த், கோட்டாகமைக்கு பிறகு இப்போ உங்களுடைய புதிய பயணம். இந்த புதிய பயணத்தில் இளம் தலைமுறை அரசியல் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நீங்கள் செய்துட்டு வாரீங்க. சரியா? நிறைய கேள்வியும் இருக்குது உங்களுக்கு. இப்போ அரசியலில் நிறைய கேள்வி இருக்குன்னு சொல்லி சொன்னால் டிமாண்டை சொல்கிறேன். அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லி வரலாமா போகலாமா அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகளும் இருக்கு. அப்ப உங்களோட இந்த இளம் தலைமுறை அரசியல் பயணம், நானாக இப்படி ஒரு இடத்துக்கு வரணும்ன்றதை விரும்பி போனதில்லை. ஒரு எல்லாருக்கும் போல இப்போ உங்களுக்கு எப்படி இந்த சமூகத்தின் மேலே, இந்த நாட்டின் மேலே, இந்த அரசியலுக்கு மேலே ஒரு ஆர்வம் இருக்குமோ அதே போல தான் இருக்கு. ஆனால் எங்களுக்கு அதற்கான நேரமும் களமும் வாய்ப்புகளும் சில போல இங்கே இருக்கிற அச்சுறுத்தல்கள், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் ஏற்படுத்துகிற சிக்கல்கள் என்று நாங்கள் ஓரளவுக்கு விலகித்தான் இந்த அரசியலிருந்து நடப்போம். நான் ஓரளவுக்கு சில விடயங்களில் ஈடுபட வேணும், ஏதாவது ஒன்று நாங்கள் ஒரு பங்களிப்பு செய்யணும், வெறுமனே பேச்சோடு இருந்துடக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு எனக்கு எப்பவும் இருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த கோட்டாகம போராட்டம் ஆரம்பித்த பொழுது எனக்கு நான் கொஞ்சம் ஆர்வமாக முடிந்த பங்களிப்புகளை ஆரம்பத்திலே செய்ய வழிகிட்டேன். முதலாவது நாளிலிருந்தே நான் அங்கிருக்கின்ற செயற்பாட்டாளரோடு மிக நெருங்கி செயற்பட்டு அவருடைய மீட்டிங்களில், கூட்டங்களில் அந்த எந்த அச்சுறுத்தலுக்கும் பயம் இல்லாமல் அந்த முதலாவது நாள் இடம்பெற்ற போராட்டத்தில் அரஸ்டெல்லாம் நிறைய நடந்தது. அதை பற்றி எந்த கவலைகளும் இல்லாமல் நான் என்னுடைய பங்களிப்புகளை வழங்கினதால் எனக்கு என்னுடைய சமூகம் சார்ந்து நான் எதிர்கொண்ட பிரச்சனைகளை பார்த்து வடகிழக்கில் இருக்கிற இந்த அரசியலை பேசுகிறதுக்கு ஒரு களம் ஒன்று அங்கே கிடைச்சிது. எங்கட தரப்பில் அரசியலில் இளைஞர்களுடைய அந்த வர வேண்டது ஒரு போதாமை இருக்கு. பர்சனலாக எங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னாலும் இன்னொரு ஆள் அரசியல் இருக்கிறாங்கன்னா அவர் அரசியல் இருக்கிறார். அதே எந்த குடும்பத்தில் எனக்கு ஒரு அண்ணாவோ தம்பியோ அரசியல் செயற்பாட்டாளராக மாறிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்களே கூப்பிட்டு இது உனக்கு தேவையா, ஏன் தேவையில்லாத வேலை, இதே மாதிரி உங்களோட சித்தி மாமா எல்லாருமே சொல்லியிருப்பாரு. வீட்டில் இந்த பிரச்சனைகள் இருக்குது. மேட்ட இன்னொன்று நான் ஒரே இப்போ கவலைப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இப்போ நிறைய ஊடகங்கள் என்ன அழைக்குது. அதுக்கு ஒரு காரணம் என்ன, இந்த கொழும்புல ஒரு தமிழ் விடயங்கள் தொடர்பாக செயற்பாட்டில் ஈடுபடுறேன்டா. இப்போ விரல் விட்டு எண்ணக்கூடியாகல நானும் சாராத ஒரு செயற்பாடு உடனே அழைக்கிறாங்க. எல்லா மீட்டிங்களுக்கும் போகிறோம், ஊடகத்தில் போய் பேட்டி கொடுக்குறோம். ஆனால் உண்மையில் அந்தளவு நாங்கள் செய்திருக்கிறோமா இந்த புகழுக்கு எல்லாம், அல்லது இந்த இன்ட்ரடக்ஷன் எல்லாம் கொடுக்கல எனக்கு ஒரு கணம் ஒரு மாதிரி இருக்குன்னு சில வேலை. ஏன்டா உண்மையில் அந்தளவுக்கு இல்லை. நாங்கள் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தினோம், ஊடகங்களில் பேசுகிறோம், இன்னும் செயற்படுறதுக்கு எவ்வளோ இடங்கள் இருக்குது, இன்னும் இதை முன்னேற்றலாம், அமைப்புகளை இணைக்கலாம், இன்னும் பிற விஷயங்கள் செய்து தான் நாங்கள் இந்த எங்களை பற்றி இப்போ ரஜினிகாந்த் ஒரு செயற்பாட்டாளர் இன்றைக்கு அதை நான் இன்றைக்கு வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணலை. என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு செயற்பாட்டாளராக முழுமையாக உணர்கிற சந்தர்ப்பத்தை நான் ஒரு நாள் சொல்லுவேன். இப்போ நான் அதற்கான முயற்சிகளை தான் செய்து கொண்டிருக்கேன். அப்போ இப்போ அங்கங்கே கூப்பிட்டு பேசும்பொழுது ஒன்றே நான் உணர்றேன்டா, எங்கள்கிட்ட அந்த போதாமை இருக்குது. அதனால தான் சில வேளை இப்போ நான் செய்கிற இந்த சிறிய விஷயங்கள் எல்லாம் ஒரு பூதாகரமாக தெரியுது நினைக்கிறேன்டா. எங்களோட ஆக்களை பொறுத்த வரைக்கும் உண்டு அந்த அச்சுறுத்தல்ன்றது எங்கள் இப்போ நான் கைதாக இருக்கிறேன், எனக்கு பெயிலில் தான் இருக்கிறேன், அந்த விஷயங்கள் தான் இதில் இருக்கிற பிரதானமான விஷயம். ஒரு தைரியம்,
பயப்படாமல் நின்று பேசுகிற அந்த விடயங்கள், சில விஷயங்களை இறங்கி செய்கிறது, மற்ற என் தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து அதுகளை கொஞ்சம் தியாகம் செய்ய அதுக்கான அந்த மதிப்பு தான் கொடுக்குறாங்க மக்கள். ஆனால் செயற்பாடை பொறுத்த வரைக்கும் நான் மனசாட்சியத்தோடு சொல்லணும்னா, நான் செய்கிறது 10% ஆட்கள் எங்களுக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் வந்து 100 விதமாக இருக்குல்ல. அதுக்கு போதாமை அப்படின்ற ஒரு காரணத்தை நீங்களே முன் வச்சபடியா அதை நானும் சொல்கிறது தப்பில்லைன்னு நினைக்கிறேன். உண்மைதான். ஏனெண்டா கொழும்பை பொறுத்தவரையில் எங்களுக்கு கட்சி சாராத ஆனால் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய, அரசியலில் செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய, நன்றாக பேச தெரிந்த அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் உங்களுக்கு அந்த முதன்மைன்றது வழங்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். இதே நேரம் ஒவ்வொரு பிராந்திய அரசியலையும் எடுத்துக்கொண்ட வடக்கு கிழக்கு பிராந்திய அரசியல் மலையகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் மாற்றம்ன்றது வருமா அல்லது புதுமை என்றது வருமா என்ற ஒரு கேள்வி இருக்குது. தமிழக அரசியல் எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கும் எம்ஜிஆர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்படின்றதான் நாங்கள் சாதாரணமாகவே பேசுகிற விஷயம். அதே மாதிரி இங்கேயும் இந்த பிரதான அரசியல் கட்சிகளை தாண்டி இந்த பிராந்திய அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அல்லது பிராந்தியங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சில கட்சிகள், என்ன தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு வந்து முக்கியமாக பிராந்திய அரசியல்ன்றது ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்குற நேரம் நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றம்ன்றது என்ன? அந்த மாற்றத்தை நாங்கள் கட்டாயம் அது 10 வருஷம் 20 வருஷத்துல இல்லை, அதுவும் கூட கணிப்பின்படி எத்தனை ஆண்டுகள்? நான் 2 வகையான மாற்றத்தை இந்த நாட்டில் விரும்புகிறேன். ஒன்று, இந்த நாட்டில் வந்து தேசிய இனப்பிரச்சனை என்ற ஒரு விடயம் வேறொன்று இருக்குது. இந்த நாட்டில் இனங்களுக்கு இடையில முரண்பாடுகளை தோற்றுவிச்சு அந்த முரண்பாட்டில் ஏற்படுற அந்த தீயில குளிர்காய அரசியல்லாம் நீங்கள் நடக்குது. அப்போ இந்த தேசிய இனப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பொறிமுறை ஊடாக ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வந்துடும். அரசியலில் அதிகார பரவலாக்கல், பவர் டெவல்யூஷன் ஊடாக ஒரு சரியான பவர் டெவல்யூஷனாக முஸ்லீம் தமிழ் மக்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும். இப்போ குறிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள், ஒரு சின்ன உதாரணம். முஸ்லீம் மக்களுடைய ஜனாசாக்கள் கோவிட் டைமில் எரிக்கப்பட்டது, கொரோனா நேரத்தில் எரிக்கப்பட்டது. அது எரிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. உலகத்தில் எங்கேயும் புதைக்கிறது பிள்ளை என்று சொல்லப்படலை. ஆனால் இவர்கள் பௌத்தர்கள் இங்கு ஆட்சி கதிரைகளில் இருக்கிறதால மற்ற இனத்தினுடைய நம்பிக்கைகளை அவர்கள் அதற்கான மரியாதையை கொடுக்குறதில்ல, வேல்யூ பண்ணுற அந்த விஷயம் இல்லை. ஏன்னா இது எங்களோட நாடு, எங்களோட நலன் சார்ந்தான் செயற்படும். இது ஒரு உதாரணம். இது எங்களுடைய சகோதர இனமான முஸ்லீம்களுக்கு இடம்பெற்ற ஒரு மிகப்பெரிய கொடுமை. அவர்களுடைய நம்பிக்கை மேலே மிகப்பெரிய கருப்பு மை பூசப்பட்ட ஒரு விடயம். இது ஒரு உதாரணம். என்னென்னா இது இப்போ பௌத்தர்கள் சிங்களவர்கள் இந்த நாட்டை ஆளும் பெற மெட்ட தேசிய இனங்கள் தங்களை இந்த நாட்டினுடைய குடிமக்களாக தங்களுக்குரிய பண்பாடு, கலாச்சார, மொழி, உரிமைகளை முழுமையாக பெற முடியாத ஒரு தரப்பாகத்தான் எப்போவுமே இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னா அதில் ஒரு தரப்பு அந்த தங்களோட வாழ்க்கையை கொண்டு நடத்துறதுக்காக இந்த அரசியல் சலிப்பு கொண்டு வந்துடும். குறிப்பாக நடுத்தர மேல் தட்டு வர்க்கத்துக்கு அந்த சலிப்பு வந்து அவர்கள் இந்த ஓட்டத்துக்குள்ளே கலந்துருவார்கள். இதனால் இந்த இன அடையாளங்கள் தொலைக்கப்படும், நம்முடைய பிரதேசங்களை நாங்கள் இழப்போம். இது வந்து உண்மையிலேயே இன உணர்வு இருக்கிறவங்க, இந்த நாட்டில் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகள் சார்பாக பேசுகிறவங்க இதற்காக போராடி கொண்டே தான் இருப்பார்கள். எங்களுக்கு என்ன தேவை, என்னத்தை அடைய வேணும், சரியான அதிகார பரவலாக்களினூடாக எங்களை நாங்கள் சுயநிர்ணயமிக்க இனமாக எங்களோட அடையாளங்களை காப்பாற்றி எங்களோட இடங்களை காப்பாற்றி வாழ வேண்டிய ஒரு போராட்டத்தில் நாங்கள் எப்போவுமே இருக்க வேணுமென்றது அந்த முதலாவது மாற்றம். இரண்டாவது, இலங்கை பொருளாதார ரீதியாக எந்த ஒரு நல்ல நிலையிலையும் இல்லை. அதுக்கான ஒரு அடிப்படை காரணம் இலங்கையில் இனப்பிரச்சனைக்குரிய முக்கியத்துவம், இனவாதத்துக்குரிய முக்கியத்துவம் பொருளாதாரத்துக்கு கொடுக்கப்படுறதில்லை. மேலும் கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் வறுமைக்கோட்டுக்கு கீழே போயிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் விளையாட்டில் மட்டும் இன்னொன்று நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்க. கொழும்பில் சரத் வீரசேகர அம்பாறையிலிருந்து வந்து 3 லட்சம் வாக்குகள், 3 லட்சம் வாக்குகளும் கொழும்பில் இந்த அடித்தட்டு மக்கள் அங்கங்கே இந்த கரையோரங்களில் இந்த சின்ன சின்ன வீடுகளில் வாழ்கிற லயங்கள் போன்ற வீடுகளில் வாழ்கிற மக்கள் அளித்த வாக்குகள் என்னது அளித்திருக்கிறார்கள்? என்றைக்கோ காப்பாத்தின புத்தர் சிலைக்கும் இனி வைக்க போகிற புத்தர் சிலைக்கும் இந்த இனவாதத்துக்கும் அளித்திருக்கிறார். இந்த இனவாதம் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அப்போ இதை முதலாக விளங்கப்படுத்தும். இனவாதம் என்றது நேரடியாக பொருளாதாரத்தோட தொடர்பட்டிருக்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இந்த மாற்றம், அதாவது மக்கள் தங்களுடைய வாழ்க்கை தர முன்னேற்றம் சார்ந்து நபர்களை தெரிவு செய்கிறதும், இனவாதம் என்றது தங்களுக்குமே எதிரானது, சிங்கள இனவாதம் என்றது சிங்கள மக்களுக்குமே எதிரானது என்ற அந்த விடயத்தை சிங்கள மக்களுக்கு ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடும் இருக்குது. எனவே இந்த நாட்டில் 2 வகையான பிரச்சனை இருக்குது. ஒன்று இனப்பிரச்சனை, மற்றது வருமான சமமின்மையால் ஏற்படுற இந்த ஏழை பணக்காரருக்கு இடையில் இருக்க அந்த இடவழி பிரச்சனை.
இந்த ரெண்டு தான் பிரதான பிரச்சனை. இந்த ரெண்டாவது பிரச்சனை எப்போவுமே பேசப்படுற இல்லை. இனவாதம் என்ற மூடியால் அது மறைக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்டில் அதிக அளவான ஒரு எதிர்நோக்கிற பிரச்சனை இந்த ஏழ்மை, வறுமை என்ற பிரச்சனை. அது மிடில் கிளாஸ் ஆக்கள் அதை மறைச்சிருவாங்க. அவங்க தங்களுக்கு விரும்பாங்கள் ஓட்டை போட்டு அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. இந்த மக்களுடைய வாழ்க்கை அடித்தட்டாகவே இருக்கு. இப்போ ஒரு வைத்தியர் ஒரு ஆகிய பண்ணுறார் அப்படின்னா, தனக்கு யூரோப் கண்ட்ரி, அதாவது யூரோப் கண்ட்ரிஸ் நாடுகளோட ஒப்படைக்கில் வைத்தியோட வருமானம் இவ்வளோ குறைவாக இருக்குன்னு பாருங்க என்ற ஆகியமெண்ட். இன்னொரு பக்கத்தில் இன்னொரு ஆகியமெண்ட் இருக்குது. ஒரு சுத்திகரிப்பு தொழிலாளருடைய வாழ்க்கை தரமும் அவருடைய வருமானமும் அவர்கள் இந்த சமூகத்தில் மதிக்கப்படுற விதமும் அந்த நாடுகளோட ஒப்படைக்கில் இங்கே இருக்குது. வைத்தியராவது பரவாயில்லை, அவருக்கு வைத்தியர்ன்ற ரெஸ்பெக்ட் அப்படியே இருக்குது. வருமானமும் மெட்டாக்களோட ஒப்படைக்க எங்கேயோ இருக்குது. இங்கே நல்லா வாழக்கூடிய நிலை, 2 வீடு வாங்கி காரோட இருக்கக்கூடிய நிலை இருக்குது. ஆனால் இந்த சுத்திகரிப்பு தொழிலாளிக்கு எப்படி இந்த சமூகம் பார்க்குதுண்டா, சுத்திகரிப்பு தொழிலாளி அப்படி தான் அவன் கஷ்டத்திலான் இருப்பான். அவன் ஏழை தான். அவனுக்குரிய பாடசாலையிலிருந்து எல்லாமே சேலஞ்சாக இருக்குது. அரச பாடசாலையில் கூட அவனை சேர்க்கிறான் இல்லை, ஒரு பெரிய பாடசாலை இல்லை. அவன் டெஸ்ட் வைக்கிறான், டொனேஷன் வாங்குறான். இப்படி இந்த நாட்டில் இருக்க மிக பிரதான பிரச்சனை, அந்த பிரச்சனை அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது எப்படின்னா அவங்க அப்படித்தான், அவங்க ஏழைகள் தான், உனக்கு இவ்வளோதான் வாழ்க்கை என்று தீர்மானிச்சிருக்கு. இப்போ இந்த பிரச்சனையை முன்னுக்கு கொண்டு போகிற ஒரு அரசியல் ஒன்று இருக்குது. அந்த செயற்பாட்டாளர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் இந்த இனப்பிரச்சனை. இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரணான பிரச்சனை. இனப்பிரச்சனையை காட்டி தான் இந்த பிரச்சனையை மறைக்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் தான் நான் அந்த எதிர்பார்க்குற பெரிய மாற்றம் என்றது. அது நேரம் இப்போ இளைஞர்களாக சேர்ந்து ஒரு புதிய அணியாக, இப்போ நீங்கள் சொன்னீங்க கோட்டாகம போராட்டத்துக்கு பிறகு நிறைய பேர் ஒன்று சேர்ந்துருக்குறான். அந்த நீங்கள் ஒன்று சேர்ந்து என்ன சம்மந்தமாக பேசி கொண்டிருக்கிறீங்க, என்ன செய்திருக்கிறீங்க? இப்போ இவ்வளோ நாள் வேணா, இப்போ நிறைய ஆண்டுகளும் கடந்திருக்கிறது, என்ன செய்துட்ருக்கீங்க, என்ன செய்கிறீங்க? நிறைய வேலைகள் செய்திருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் மக்கள் பேரவைக்கான இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சினா 36 மக்கள் பேரவைகளை நாடு முழுக்க உருவாக்கியிருக்கிறோம். இந்த மக்கள் பேரவைகள் சட்ட ரீதியான உதவிகள், போராட்டங்கள், அந்த போராட்டத்துக்குரிய தீர்வுகள், அரசியல் கைதிகளுடைய விடுதலை. எங்கள்கிட்ட அது வரைக்கும் 48 இருந்தது. இன்றைக்கு 12 பேர் தான் இருக்கிறாங்க. அரசியல் கைதிகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், அவருடைய பேர் விவரங்கள், அவர்களுடைய விடுதலை தொடர்பாக முதலாக வெளிப்படையாக கொண்டு பப்ளிக்கு இதை விட்டது நாங்கள் தான். அது வரைக்கும் எந்த தமிழ் கட்சி கூட பேர்கள் இல்லை. நீங்கள் எடுத்து தமிழ் எம்பியோரால்கிட்ட கேட்டாலும் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறேன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மிக முக்கியமான அரசியல் கோரிக்கையாக அது முன்வைக்கப்படுது. அப்போ மக்களை ஏமாத்துறது தான் போடுறாங்க. அது உண்டு, இன்னொரு கதை. ஆனால் நாங்கள் செய்கிறது நாங்கள் அடிப்படையாக அடக்குமுறைக்கு எதிரான ஒரு அரசியல். இந்த அடக்குமுறை சட்டங்கள், பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மிக கடினமான போராட்டங்கள், சட்ட ரீதியான போராட்டங்கள் செய்து கொண்டு வரோம். மீனவர்களை பிரச்சனைக்கு உட்படுத்துகிற புதிய மீனவருக்குரிய சட்ட வரைவு ஒன்று உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும். அது தொடர்பாக தெளிவூட்டல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கோம். கடந்த 2 மாதங்களுக்கு முதல்ல பூநகரிக்கு போனாங்க. அங்கே அந்த மக்களோட உரையாடினாங்க. அதே போல் உங்களுக்கு தெரியும், மயிலத்தமடு மாத பிரச்சனைக்கு நாங்கள் 3 தரம் அங்கே சென்றிருக்கணும். கடந்த 200வது நாளுக்கு 2 நாளைக்கு முதல்ல அங்கே போனாங்க. அந்த பணியாளர்களோடு இணைந்து அவர்களோட போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறோம். அவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை செய்திருக்கிறோம். அவர்களுக்கான சில வேலைகளை செய்கிறதுக்கான ஆதரவை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதே போல் 2000வது நாள் காணாமலாக்கப்பட்டவருடைய உறவினர்களுடைய போராட்டத்தில் இங்கிருந்து 25 பேராக சென்று பிரகித் எக்லினிகோடவினுடைய வைஃப் சந்தியா அவர்களையும் அழைத்து, அவரும் ஒரு காணாமலாக்கப்பட்டவருடைய ஒரு மனைவி என்ற அடிப்படையில் சிங்கள தமிழ் ஆக்கள் சேர்ந்து எதிர்நோக்கிற ஒரு பிரச்சனையை அங்கே நாங்கள் கொண்டு போய் வச்சிருக்கோம். அதே போல் இந்த வருடம் கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னர் காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் தங்களுடைய 7 வருட போராட்டத்தை நிறைவு செய்த தினம் 8வது வருடத்தினுடைய ஆரம்ப நாள் நாங்கள் மீண்டும் கிளிநொச்சி சென்று அவர்களுடைய போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தோம். அப்போ எங்களுடைய வேலைகள் தொடர்ச்சியாக அடக்குமுறைக்கு எதிராக இந்த நாட்டில் எந்த மூலையில் யார் போராடினாலும், அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைக்கு யார் போராடினாலும் அவர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு வழங்குறதும் அவர்களுடைய போராட்டத்தை இன்னும் வீரியப்படுத்துறதுக்கான செயற்பாடுகளை செய்கிறதுமன்ற அந்த அரசியலில் தான் எங்களுடைய அந்த செயற்பாடு ஆரம்பிக்கின்றது. அதுக்காக நாங்கள் கணிசமான பங்களிப்பு, நான் என்று சொல்கிறத விட நான் இன்றைக்கு சேர்ந்து இயங்குகின்ற அந்த செயற்பாட்டாளர்கள், நான் இன்று செயற்பாட்டாளராக என்னை குறிப்பிட்டாலும் ஒரு 15-20 வருஷம் 50 வருஷமாக 30 வருஷமாக தொடர்ச்சியாக இந்த விஷயங்களில் தங்களை அர்ப்பணித்து செயற்படுற அவர்கள் செய்கின்றார்கள். அவர்களோடு நானும் இருக்கின்றேன். குறிப்பாக வடக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் கொஞ்சம் கணிசமாக அவர்களோடு பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அவர்கள்ட்ட இருந்து நான் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்கிறேன். அவர்களோட ஒரு பங்காளியாக இருக்கிறேன். அது எனக்கு ஒரு நல்லா இருக்குது. அந்த விஷயத்தை செய்யக்கல உண்மையாக அவர்கள் செய்கின்றார்கள். ஓகே, இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமகனுக்கும்
அரசியல் தொடர்பாக கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டியது, அல்லது அரசியல் இந்த நாட்டில் அரசியல் மூலமாக தான் எங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் வந்து கிடைச்சு கொண்டிருக்கு, அல்லது அத்தனை விஷயங்களும் செய்யப்பட வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால். ஏன்னா அதை தாண்டி ஒரு சிஸ்டம்ன்றது இப்போ மேலித்திய நாடுகள் மாதிரி அரசியல் ஒரு பக்கம், சிஸ்டம் ஒரு பக்கம் இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது தனியாக இல்லை, அரசியலோட சார்ந்திருக்கிறபடியால் கட்டாயமாக ஒவ்வொரு பொதுமகனும் இந்தந்த விஷயங்களை பார்க்கணும், அல்லது கட்டாயம் இதுகளை தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு உங்களால் சில விஷயங்களை அடையாளப்படுத்தி சொல்லணும். முதலாவது இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி என்ற தெரிஞ்சிருக்கணும். சமூக நீதி என்ற என்னண்டா, ஒரு பெண் ஒலிம்பிக்ல இன்னொரு பெண்ணோட தான் ஓட முடியும், ஆணும் பெண்ணும் சரிசமன்ட்டு ஆணையும் பெண்ணையும் ஓட விடுற அந்த சிந்தனைகளுக்கு வரக்கூடாது. அதே போல் இந்த நாட்டில் சமூக நீதி என்றதான் எல்லாமே. அதாவது அதாவது எங்களோட எண்ணிக்கை அடிப்படையில் குறைவாக வாழ்கின்ற 2 இனங்களாலேயும் இந்த ஜனநாயகம் என்ற இந்த அரசியல் என்றைக்குமே அரசியல் அதிகாரத்தை பெற முடியாது. எனவே அவர்களை நினைச்ச யாரும் அடக்குமுறை செய்யலாம், எந்த ஜனாதிபதியும் தான் நினைச்சதை செய்யலாம் இங்கே. எனவே அவர்கள் எப்போவுமே அடக்குமுறைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சமூகம். எப்படி பெண்கள் தொடர்பாக பாதுகாப்பு சட்டங்கள் ஏன் வருது, ஏன் ஆண்களுக்கு ஒரு பெண் அடித்தாலும் ஒரு ஆண் பெண்ணுக்கு அடித்தாலும் வித்தியாசமாக பார்க்குறோம் என்ற இது ஒரு பெரிய சமூக பிரச்சனை. இதை பெண்ணால் எதிர்கொள்ள முடியாது, ஆனால் ஆளால் எதிர்கொள்ள முடியும். அப்போ அப்படித்தான் இங்கே இந்த சிறுபான்மையின பிரச்சனையை அப்படி தான் பார்க்கணும். எனவே அவர்களுக்கு வேல்யூஸை கூட்டணும், அவர்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வரைக்கும் அதை நாங்கள் பக்கபலமாக நின்று உரையாற்றணும். எக்காரணம் கொண்டும் அதிகார தரப்புக்கு நாங்கள் ஆதரவளிக்கக்கூடாது. எங்களோட உரிமைகள் எவ்வளோ முக்கியன்றதை நாங்கள் உணரணும். இந்த நாட்டில் சிங்கள தமிழ் முஸ்லீம் என்ற பிரதான, அதை பேகர் மேலே இருந்தாலும் சிங்களம் தமிழ் என்ற இந்த 3 தமிழ் முஸ்லீம் என்ற இந்த 3 தரப்பும் தங்களை தனி தேசிய இனமாக உணரணும். அது ஒவ்வொரு தனி தமிழ் மகனுக்கும் முஸ்லீம் மகனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை பண்பு. 2வது மிக முக்கியமான விஷயம் பொறுப்பு கூறல் என்றதை இந்த அரசாங்கத்தில் கேட்க வேணும். எப்படி தமிழ் மக்கள் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீ பொறுப்பு கூறு, இறுதி யுத்தத்தில் இவ்வளோ அப்பாவி பொதுமக்களை கொலை செய்வதற்கு பொறுப்பு கூற வேணும் என்று நாங்கள் பொறுப்பு கூறலுக்கான ஒரு அரசியலை செய்கிறோமோ, அதே போல் முஸ்லீம் மக்களும் சில அரசியல் செய்கின்றார்கள். முஸ்லீம் மக்களும் அந்த பொறுப்பு கூறல் என்ற விஷயத்தை அரசாங்கத்தில் கேட்கணும். ஏன் பொறுப்பு கூறல் என்ற விஷயத்தை கேட்குறோம்ன்றா, பிரிட்டிஷ் அரசாங்கம் பல நாடுகளை கைப்பற்றி வச்சுருந்தது, எத்தனையோ கொலைகளை செய்தது, ஆனால் பொறுப்பு கூறியிருக்கு நாங்கள் செய்தது பிள்ளை என்னட்டு தான் மூவ் பண்ணுறாங்க. சிங்கள அரசாங்கங்களோட நாங்கள் மூவ் பண்ணணுமெண்டா. இப்போ ஜேபி ஒரு ஆட்சியை செய்ய போதென்றால் நாங்கள் மூவ் பண்ணணுமெண்டா, நாளைக்கு யாரோ ஒரு புது ஆட்சி வர போதும் மூவ் பண்ணணுமெண்டா. முதலாவது அக்னாலேஜ்மெண்ட். அதாவது இந்த நாட்டில் தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மிக கொடூரமான இந்த நாட்டின் அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தரப்பு உங்களுக்கு எதிராக சில செய்து போச்சு, உங்களால் அதை எதிர்கொள்ள முடியாது, நீங்கள் சின்ன தரப்பு. எனவே அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். இனி எதிர்காலம் தொடர்பாக பேசுவோம். இப்போ இந்த முதலாவது அக்னாலேஜ்மெண்ட்ன்றது இன்றைக்கு வரைக்கும் இங்கே இடம்பெறது இல்லை. இங்கே என்னென்னா ஆளையால் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாங்க. இல்லை நீங்களும் தான் இனவாதிகள், எல்டிடி இவ்வளோ செஞ்சிச்சு, அவங்க இவ்வளோ செஞ்சாங்கன்ட்டு இந்த ஆளையால் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாங்க. குற்றம் சாட்டுற இல்லை, நீங்கள் பிரச்சனையை தீர்க்கிறன்றா, நீங்கள் ஒரு அதிகார தரப்பாக இந்த நாட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய தரப்பாக நீங்கள் முதலாவது வேலையாக அந்த ஏற்றுக்கொள்ளணும், அக்னாலேஜ் பண்ணணும். அது அப்போ இந்த மக்களுக்கும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் நாங்கள் என்னத்தை கேட்குறோம், என்ன செய்கிறோம், எங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, எனக்கும் அதிகார தரப்பில் இருக்க ஆக்களுக்கும் ஒரு நாளும் பிரச்சனை வரக்கூடாது. ரஜீவ்காந்த் ராஜ்குமாரை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோட்டாகாம போராட்டத்துக்கு பிறகு சோஷியல் மீடியா ஊடாக இந்த இப்போ சொல்லுவாங்க வைரல் கண்டென்ட் மாதிரி நீங்கள் ஒரு வைரலான பர்சன், சரியா? அரசியல் பற்றி நிறைய பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் டக்குனு ஞாபகம் வந்தது, கொஞ்சம் டைவர்ட் பண்ணி எனக்கு தெரியும் புது படங்கள் வந்தால் எப்போவுமே FDFS பார்க்குற ஆள் நீங்கள். அப்போ உங்களோட அந்த ஃபன் பாட்டுன்னு ஒன்று இருக்குது, எனக்கு தெரியும் நிறைய பாட்டுகள் பிடிக்கும், சினிமா பிடிக்கும், அந்த பக்கம் கொஞ்சம் போயிட்டு வரலாம், டேக் டைவர்ஷன் மாதிரி டக்குன்னு எடுத்துட்டு வரலாம்னு யோசிக்கிறேன். கடைசியாக FDFS பார்த்த புது படம் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 1.5 வருஷமாக முதல் நாள் படம் பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல. கடைசியாக பார்த்து நான் நினைக்கிறேன் வலிமை பார்த்துருப்போம் நினைக்கிறேன். அதான் எங்களோட நண்பர்களோடு போனது. உண்மையில் அந்த நேரம் இருந்த பல நண்பர்களும் வந்து இப்போ வெளிநாடு போயிட்டாங்க, யாரும் இங்கே இல்லை, அது ஒரு பிரச்சனை. பட் அது எங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து நினைக்கிறேன் ஒவ்வொரு காலப்பகுதிகளில் ஒவ்வொரு விடயங்களில் ஈடுபடைக்கல எங்களோட ஆர்வங்களும் கொஞ்சம் மாறிட்டு கொஞ்சம் சீரியஸான ஒரு மனநிலைக்கு வந்துடணும் தெரியும். அதில் அந்த பக்கத்தில் பெருசாக போயிடல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பாடல்கள் கேட்குறது வந்து எப்போவுமே இருக்காது, பாட்டு கேட்குறதா. அப்போ ஒரு பாட்டுக்கு முக்கியம் இசையா வரியா சொல்லுங்கள்? இசைதான். அப்போ நீங்கள் இளையராஜா பக்கம் தான், வைரமுத்து பக்கம் கிடையாது. இல்லை, ஏனென்றால் வரிகளை நாங்கள் பயங்கரமாக ரசிக்கிறோம். வரிகளை ரசிக்கிறதுக்கு எங்களுக்கு தூண்டுதலாக இருக்கிற இசை. அது வெறும் வரிகளாக கவிதைகளாக இருக்கையில் நாங்கள் அதை அந்தளவுக்கு உணர்வுபூர்வமாக வாசிப்போம்டா இல்லை. ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சென்ற ஒரு ஆள் சும்மா எழுதியிருந்தா எனக்கு அந்த உணர்வு வராது. ஆனால் ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சென்ற அந்த பாட்டில் வர்ற உணர்வு மேலோங்கி இருக்கு. சித்ரா ஒரு இதில் சொல்லியிருப்பா, அந்த பாட்டு போய்க்கல எங்கே ஒரு கிராமத்தில் இந்த தியேட்டரில் யானை வந்துட்டு போகுமா அந்த பாட்டுக்கு மட்டும் ஒவ்வொரு நாள் வந்து அப்படி அந்த
அது அது உண்மையாக தான் இருக்குன்னு அவ சொன்ன. அப்போ அப்படி அந்த இசை வந்து வேறொரு டைமென்ஷனில் இருக்கிற ஒரு விஷயம். அது அது அந்த வரிகளை கொண்டு செல்லுது. வரிகள் எங்களுக்குள்ள உள்ளே போகிறதுக்கு அந்த இசை அடிப்படை தான் பெருசு. அதனால கேள்வியில சோஷியல் மீடியா விவாதத்துக்கு ஒரே பதிலில் முற்றுப்புள்ளி அதுல ஒரு கேள்வியும் இல்லை. நிச்சயமா இல்லாட்டி இப்ப தனுஷ் சிவகார்த்தியன் எல்லாம் என்ன இந்த லிரிக்ஸிஸ்டா வந்தாங்க, இசை இருக்கிறபடியா தான். வெறுமனே அதை எழுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்காது. அதான் என்ன போஸ்டர் ரெடி, மைக் ரெடி, ஹலமத்தி ஹபீபுவே ஒரு பாட்டு கேட்கிறோம், எழுதினா ஒன்றும் இல்லை. பல உதாரணங்கள் இருக்கு. இசை எல்லாத்துக்கும் மேலான ஒன்று. அப்ப அந்த கடைசியா இப்ப புதுசா உங்களுக்கு அப்படி இசையால கவர்ந்த பாட்டு புதுசா வாய்ப்பே இல்லைன்றீங்களா? ஞாபகம் வருதில்லை. ஓகே சரி. அப்படியே அந்த நினைக்கிறேன் இளையராஜா ஒரு பழைய பூமர் ஆயிட்டேன். இளையராஜா கூட விடுதலையில பாட்டு தந்திருப்பாரு, காட்டுமல்லி அந்த பாட்டெல்லாம் தந்திருப்பாரு. அரசியல் அப்படின்னு சொல்ற நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய ஒரு தம்பி, என்னுடைய ஒரு அண்ணாவா நீங்க இருந்திருந்தா, நீங்க இப்படி ஒரு போராட்டத்துக்கு போறீங்களா இருந்தா நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் முதலே சொல்லியிருந்தேன். வீட்டில் என்ன சொல்றாங்க ரஜினிகாந்த்? வீட்டில் எனக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. குறிப்பாக ஜெயில் பக்கமும் மட்டி பார்த்துட்டு வந்திருக்கீங்க. எங்களுக்கு இப்போ என்ன ப்ராப்ளம்ண்டா, இந்த அரசியலில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. எங்களை வந்து முழு நேரம் கண்காணித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கண்காணிப்பும், போகிற இடங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதும், இந்த புலனாய்வு பிரிவு எங்களை பின்தொடர்ற அந்த வேலையும் இருக்குது. எனக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் இந்த கோட்டா கமையில் கூட, கோட்டா எழுதின புத்தகத்தில் கூட நான் சொன்ன சில விஷயங்கள், எங்களோட பின்னணியில் இருந்த விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. இப்போ என்ன நடக்க மாட்டேது தெரியும். என்ன அரெஸ்ட் பண்ணினால எங்களோட வீட்டை இரவு 12 மணிக்கு ஒரு 5-6 போலீஸ் போய் இரவு 12 மணிக்கு எங்களோட அம்மாவை தட்டி எழுப்பி மிரட்டினாங்க. பிறகு எனக்கு சில இன்கொயரிஸு கால் வரும், யாருன்னு தெரியாத கால் எடுப்பாங்க, வர சொல்லுவாங்க. அப்போ என்னை சார்ந்தவர்கள், என்னோடு இருப்பவர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு 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 அச்சுறுத்தல், ஒரு பிரச்சனை, பயம் ஒன்று இருக்கிறதால அனைவரும் வந்து என்ன பாதுகாப்பு தொடர்பாக மிகவும் கவலை அடைந்து தான் இருக்கிறார்கள். ஆனால் அமையச்செலவு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து ஒன்றை விட்டால் தான் இன்னொன்று எடுக்கலும். இப்போ எனக்கு சரி வராது, ஓகே இதுக்கு மேலே அர்த்தம் இல்லைன்னா நான் ஒரு கட்டத்தில் இதிலேருந்து அமைதியாகிற ஒரு சூழ்நிலை வரும். நான் வேலைகள் நிறைய எடுத்து வச்சுருக்கிறதால அப்படி உடனடியாக இதிலேருந்து விட்டு விலகவும் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. விலகாலம் இந்த 2.5 வருஷம் 3 வருஷம் எங்களுக்கு ஆரம்ப காலத்துலலாம் மிக மோசமான பிரச்சனைகள் வந்து மிக மோசமான பிரச்சனைகள், உயிர் அச்சுறுத்தல் அல்லது எங்களுக்குரிய எதிர்காலத்தில் எங்களோட நிலைமை என்னென்ற அந்த அச்சுறுத்தல் அது அப்படியே தான் இருக்குது. பயங்கரவாத தடை சட்டத்தில் கூட எங்களை கைது செய்கிறதுக்கு பெரிய அலுவல் இல்லை. இப்போ 83ஆம் ஆண்டு கலவரம் தொடர்பாக நாங்கள் நிகழ்த்திய நிகழ்வில் சிங்கள ராவை என்ற அமைப்பு வந்து என்னோட மிக கடினமாக சண்டை போட்டவர். அதில் என்ன, நான் ஒரு விடுதலை புலி என்று செய்திகளில், சிங்கள மீடியாக்களில், சிங்கள யூடியூப் சேனல் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக கொண்டு போனவர். அதுக்கு என்னோட சார்ந்தவர் சில அரசியல்வாதி எல்லாம் எனக்கு எடுத்து சொன்னவர், நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்காதீங்கன்ட்டு. என்ற அவர்களுடைய நோக்கம் இந்த விடுதலை புலி முத்திரைகளை குத்தி எங்களை வந்து பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்கிறார். நாங்கள் விடுதலை புலிகள் இல்லை, நாங்கள் ஆயுதம் ஏந்துவர்கள் இல்லை, நாங்கள் யாரையும் கொலை பண்ணவர்களும் இல்லை, நாங்கள் ஒரு அரசியல் போராட்டத்தில் அரசியல் ரீதியாக பேசுகிற ஒருவர். ஆனாலும் அவர்களுக்கு அதையே சகிக்க முடியாமல் எங்களோட குரலை நசுக்கிறதுக்கு அந்த விடுதலை புலி முத்திரைன்றது மிகவும் மோசமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்டா அது வந்து எங்களோட வாழ்க்கையை ஒரு ஆபத்தில் போடுற விஷயம். ஏன்டா நாளைக்கு நீங்கள் உங்களை பயங்கரவாத தடத்தில் கைது செய்தால் ஒரு பதிலும் சொல்ல முடியாது. அப்படின்னா விடுதலை புலிகளுக்கு தடையை நீக்கிட்டு நீங்கள் சொல்லலாம், அப்போ பிரச்சனை இல்லை, நான் அதை ஓகே நீ என்னவோ சொல்லிக்கொள்ளுட்டு போகலாம். நான் இதுக்கு எதிராக நான் ஹியூமன் ரைட்ஸில் வழக்கு போட்டிருக்கிறேன். எனக்கு என்ன வேணுமென்று இப்படி சொல்கிறாங்களே, இதில் எனக்கு மாபெரும் பாதிப்புகள் இருக்குது, என் குடும்பத்துக்கு பாதிப்பு இருக்குது என்று நான் வழக்கு போட்டிருக்கிறேன். அது மாதிரி 2-3 வழக்குகள் இருக்குது நிலுவையில். அதே போல் என்ன கைது செய்த வழக்கு இப்போ 2 வருஷமாக 3 வருஷமாக போய்கொண்டிருக்கு. கைது செய்தவங்க அடித்து காயம் வந்தது அப்படி இருக்குது. அந்த பிரச்சனை இருக்கே. அது சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் எல்லாருமே இந்த தேவையில்லாத வேலை அப்படியான சில ஏற்படுத்துமோ அதெல்லாம் ஏற்பட்டு தான் இருக்கு. அது நிறைய இருக்கு. திருகோணமலையில் ஒரு நல்லா படித்து அதுக்கப்புறம் கொழும்பு யூனிவர்சிட்டி வரைக்கும் வந்து ஒரு கல்விமானாகவும் எனக்கு உங்களை தெரியும். நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ன்னு சொல்கிற நேரத்தில் தான் எனக்கு ஞாபகம் வந்தது, டிகிரி முடித்த ஒரு பையன் தானே அப்படின்றது டக்குன்னு ஞாபகம் வந்தது. இப்போ அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் அது துறை சம்மந்தப்பட்ட வேலை ஒன்றில் நீங்கள் ஈடுபட்டிருந்தேன். நீங்கள் இப்போ உங்களுடைய துறை சம்பந்தமான ஒரு வேலையா அல்லது முழு நேர அரசியல் செயற்பாட்டாளரா? இல்லை, நான் என்னுடைய வேலை, ஆனால் வேலையை வந்து முழு நேரம் செய்ய முடியாது. அப்போ நான் ஒரு பகுதி நேரமாக சில வேலைகள் செய்கிறேன். கொஞ்ச நாள் லெக்சர் பண்ணினேன், அதுவும் ஒரு பகுதி நேரமாக. அதே போல் இப்போ என்னுடைய நண்பருடைய கம்பெனியில் சில மேல்மட்ட இதில் ஒரு அட்வைஸ் பண்ணுற அந்த மாதிரி ஒரு வேலையை ஒரு
அரைவாசியாக ஒரு 3 நாள் செய்கிற அளவுக்கு தான் எனக்கு ஏலும். அவர் கொஞ்சம் என்ன ஒரு ஃப்ளெக்சிபிளாக விட்டுருக்கிறபடியால் கொஞ்சம் செய்யக்கூடியதாக இருக்குது. இது நாங்கள் அந்த என்ன சொல்கிற சில தியாக உணர்வுகள் இருந்தால் தான் ஓரளவுக்கு இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா நாங்கள் இப்போ வேறு வழிகளில் வருமானங்களை தேடிக்கிடி பார்க்க வேணும். அதாவது இப்போ செயற்பாட்டாளர் ரெண்டுக்கிலும் உங்களுக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், இங்கே தாராளமாக வரும். அங்கே இங்கே இருந்து வந்து நீங்கள் கையை நட்டிட்டீங்கன்னா விஷயம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் நீங்கள் செயற்பாட்டாளர் ரெண்டு விஷயத்தை செய்ய முடியாது. அதுதான் பிரச்சனை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னா அது உங்களுக்கு உங்களோட அரசியலோட சம்மந்தம் இல்லாத டோட்டலி முரண்பாடான ஒரு அரசியலை செய்கிறதுக்கும் தங்களுக்கு தேவையான நலன்களை பெற்றுக்கொள்றதுக்குமான அந்த வாய்ப்புகள் கொண்ட அந்த அங்கீகாரம் அடையாளத்தை தங்களுக்கு பயன்படுத்தி கொள்றதும் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம், ஒரு கட்சியை வாங்குவோம் நடத்துவோம், அது அப்படி பல விடயங்கள் வரும். எங்களுக்கு அரசியல் ரீதியான ஒரு ஆற்றல் ஓரளவுக்கு இருக்குது என்ற அடையாளம் கண்ட ஆக்கள் அல்லது வேறு யாரும் இப்படி ஒரு உசாரமடையான நிற்க மாட்டாங்கன்னு கொஞ்சம் முன்னுக்கு நிற்கிறாங்க. அப்போ இவங்களை வச்சு ஏதாவது சாதிக்கலாம் என்று நினைக்கிற நபர்கள் வந்து பல வாய்ப்புகளோடு வருவார்கள். அந்த வாய்ப்புகள் எதையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதாக இல்லை. 2048 இலங்கை 90ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் இருந்து பங்களாதேஷும் இந்தியாவும் வந்து மிக மோசமான பொருளாதார ரீதியான சிக்கல் இருந்தது. அந்த நேரம் இலங்கையின் பொருளாதாரம் ஓரளவு மேம்பட்டுத்தான் இருந்தது. ஆனால் இலங்கை இன்றைக்கு அப்படியே தலைகளாக போயிருக்குது. 78ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்த லீ குவான் யூ சிங்கப்பூரை இலங்கை மாதிரி மாற்றணும்னு சொல்லிட்டு போன காலம் இருந்தது. நாங்கள் இப்போ எங்கே போயிருக்கிறோம்னா நாங்கள் பாதாளத்தில் இருக்கிறோம். இந்த பாதாளத்தில் இந்த மீள்றதுக்கு இலங்கை தன்னுடைய இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றணும். முதல்ல அரசியலில் இடம்பெற ஊழல் வந்து சர்வசாதாரணமாக மாற்றப்பட்டிருக்கு. நீங்கள் உதாரணத்துக்கு எடுங்க, ஹேலிய ரம்புக்குவலுக்கு மேலே வச்ச குற்றச்சாட்டும் அவருக்கு இடம்பெற்ற கைதும் அந்த குற்றச்சாட்டும் வந்து மிக பாரதூரமானது. வேறு நாடுகளில் இது இடம்பெற்றிருக்கு மாதிரி தான் நாடு கொந்தளிச்சிருக்கு. அதாவது உங்களோட அடிப்படையான மருந்தில் கலப்படத்தை செஞ்சுருக்காங்க, அதுவும் உயிர்காக்குற ஒரு மருந்து. அதில் கலப்படத்தை செஞ்சு அதில் கொள்ளையடிச்சிருக்காங்க. அப்போ இந்த கொள்ளை வந்து ஒரு உதாரணம். சீனியில் கொள்ளை நடக்குது, எல்லாத்துலேயும். அதாவது இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக எப்படியாகவும் ரன் பண்ணலாம், என்னவும் செய்து கொள்ளலாம், மக்கள் கேட்க மாட்டாங்கன்னு அந்த இது. மக்கள் ஓரளவு இந்த அரசியலை புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த பொருளாதார சிக்கலை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். மற்ற இனங்களை நபர்களை மதிக்க கற்றுக்கொள்ளணும். இந்த நாட்டில் இருக்க அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான அரசியல் அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்போ சரியான தலைவர்களை அவர்கள் தெரிவு செய்வார்கள். இன்றைக்கி பாலித தேவபெருமையுடைய மரணம் பரவலாக எல்லா இடம் பேசப்படுது. இறுதி தேர்தலில் அவர் யுஎன்பியில் என்றாலும் தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் இவ்வளவு மக்கள் இன்றைக்கு அழுகிறார்கள், பார்க்குறார்கள். என்ன காரணம் என்றால் ஊழல் என்ற உண்டவற்ற வாழ்க்கையில் இல்லை. அவர் அரசியல் கொள்கை கோட்பாடு மோசமாக இருக்கலாம், அது வேறு, அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் அந்த ஊழல் என்ற விஷயம் என்னென்னா மக்களோட பணத்தை திருடுற ஒரு செயற்பாடு, அது மக்களை நேரடியாக பாதிக்குது. அந்த மனுஷன் ஒரு மிகச் சாதாரணமான ஒரு ஆள் வாழக்கூடிய ஒரு வீட்டில் தான் இருக்கு. இறுதி சடங்கு கூட ஒரு மகன் பேட்டி நேற்று பார்த்து அவர் சொல்கிறார், அங்கே எங்கே கடன்களை வாங்கி தான் செய்திருக்கிறாங்க. 10 வருடமாக எம்பியாக இருந்திருக்கிறார், அதில் 5 வருடம் அமைச்சராக இருந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய பதவியில் இருந்தவர் எப்படி ஏழையாக இருக்கிறார் அதிசயமாக பார்க்குறாங்க. ஆனால் அதுதான் உண்மை. அப்போ ஏன் மற்றவர்கள் அப்படி இல்லை என்ற கேள்வியை மக்கள் கேட்க ஆரம்பிக்க வேண்டும். இப்போ இந்த மாதிரி நல்லவர்கள் வல்லவர்கள் உண்மையாகவே மக்களை நேசிக்க வரும் பொழுது அவர்களுக்கான சம்பளத்தை நாங்கள் அதிகரிக்கணும், அவரோட வாழ்க்கை தரம் சரியாக இருக்கணும். அதுவும் இன்னொன்று சம்பளத்தினூடாக தான் அவர்கள் அதிகரிக்கணும். அப்படி செய்து இதை செய்தால் தானே இந்த நீங்கள் 48ஆம் ஆண்டு 24 வருஷத்துக்கு பிறகு சொல்கிறீங்க. இந்த 24 வருஷம் என்ற மாற்றங்கள் எப்போவுமே இடம்பெறாது. நாங்கள் இந்த அடித்தட்டு அடியில் இருக்கிற விஷயங்களை மாற்றும் வரைக்கும் ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் வந்து இங்கே அட்ரஸ் பண்ணப்படாட்டி எக்காரணம் கொண்டும் எங்களோட நாட்டில் பாரிய மாற்றங்கள் இடம்பெறாது. இப்படி எதிர்பார்ப்போம், பிறகு இப்படி போவோம், அப்படி நாங்கள் பழகி கொண்டுட்டோம். இன்றைக்கு எங்களுக்கு பணவீக்கத்தால் நாங்கள் படுற துன்பத்தை நாங்கள் வெளியில் எங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோம்டா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எனக்கு சம்பளம் காணாது, எனக்கு சம்பளம் காணாது. அப்படி இல்லை. இந்த நாட்டில் விலை அதிகரிச்சிருக்கு, எங்களுக்கு சம்பளம் போதுமாக தான் இருக்குது. எங்களுக்கு என்ன பிரச்சனைடா, இந்த நாட்டின் பணத்தின் முகப்பெறுமதி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. 100 ரூபாயை கொண்டு நான் வாங்கக்கூடிய பொருள் இன்றைக்கு நான் 150 ரூபாய் கொண்டு தான் வாங்குறேன், நல்ல 200 ரூபாய் கொண்டு வாங்குறேன். ஆனால் இந்த சம்பளம் 100 ரூபாய் இருந்த சம்பளம் 110 ரூபாய் தான் மாறி இருக்குது. அப்போ ஸ்டில் நான் 40 ரூபா ஷார்ட்டேஜில் இருக்கிறேன், அல்லது 90 ரூபா ஷார்ட்டேஜில் இருக்கிறேன். அதை பற்றி நான் அக்கறைப்படுறேன் இல்லை. நான் நினைக்கிறேன் சரி இந்த நாடு இப்படி தானே இல்லை, இந்த நாட்டின் இருக்க பிரச்சனை இது. ஸோ இந்த பாரிய பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், அடுத்தது மக்கள் மேலே சுமத்தப்படுற வரி சுமைகள், அதாவது பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில் இருக்கிற அந்த வித்தியாசம் இருக்குது தானே. ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஒரு வரி சிஸ்டம் தான் இருக்குது. ஏழையும் அதே அளவு வரி தான் செலுத்தணும், பணக்காரனும் இன்னும் அதிக அளவிலே இந்த விடயங்கள் எல்லாத்தையும் கன்சன்ட்ரேட் பண்ணி செய்து இந்த சமூக நலத்திட்டங்கள் வெல்ஃபேர்ன்றது எல்லாம் இங்கே இல்லவே இல்லை. இப்போ ஒரு சிங்கிள் மதர் ஒரு கேட்டகரி இலங்கையில் இருந்தால் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி அந்த சமூக நலத்திட்டங்களே இலங்கையில் இல்லை.
இதுகள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணப்பட வேணும். சமூக நீதி நிறைய உருவாகணும். நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு ரிசர்ச் ஒன்று சும்மா செய்கிறாங்க. இங்கே இந்த இலங்கையில் இருக்கிற அரச பாடசாலைகள் இருக்குது தானே, உங்களுக்கு தெரியும் அரச பாடசாலைகள் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அரச பாடசாலை எங்களோட அம்மா ஒரு டீச்சராக இருந்தவ கடைசியில் சொன்னாங்க நீங்கள் கஷ்ட பிரதேசத்தில் போய் படிப்பிக்க வேணும். அது என்ன கஷ்ட பிரதேசம்? அந்த கஷ்ட பிரதேசத்துக்கு போனீங்கன்னா அங்கே கரம்பலை அது இதெல்லாம் ஒரு மார்க்கம் போகிற வழி வயல்வெளி அந்த வரப்புகளால் அப்படி இருக்கும், உடைஞ்சிருக்கும் கதிரையில். அங்கே போனாலே அங்கே யாரும் A-level பாஸ் பண்ண மாட்டாங்க, அது முடிவே எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கிற அந்த இடத்துக்கும் உச்ச வளத்தில் இருக்க நகர பிரதேசத்துக்கு இருக்க ஒரே கோட்டா ஒரே மார்க்ஸ், நீங்கள் ஒரே ரிசல்ட் எடுத்தால் தான் நீங்கள் போகலாம். இது ஒரு சமூக நீதியில் இருக்க பாரிய இடைவெளி. என்ன பிரச்சனைடா, அந்த கஷ்டப்பட்டவனாகவே இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குங்க, அது மாறவன். அல்லது ஒரு ரிசர்வேஷன் ஒரு சிஸ்டத்தை கொண்டுறோம், ஒதுக்கீடு. கஷ்டப்பட்டவர்களை ஐடென்டிஃபை பண்ணி நீ என்ன எடுத்தாலும் உனக்கு 10% தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி சாதிய பிரச்சனைகளுக்கு அவங்களோட தீர்வு திட்டம் கொடுத்தாங்க. இப்போ இங்கே இருக்கிற இந்த 7 பிரதேசங்களில் இருக்கிற இந்த மக்கள் இருக்காங்க, யாராவது யூனிவர்சிட்டி போனால் இல்லை அவனில் ஒரு 10% பேரை முதல் 10% எடுத்து நீங்கள் வள்ளலைகளை எடுத்து விட்டீங்கன்னா அவனோட சமூகம் மாறிக்கொண்டே இருக்கு. அது ஒரு 100 வருட காலத்தில் அது பெரிய மாற்றமாமா. இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் இங்கே பிறக்க வேணும். இல்லை சில ஒதுக்கீடுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பிக்குமார் அது ப்ரிவிலேஜ். அது என்னென்னா அவர்களுக்குரிய இந்த மரியாதையாக கொடுக்குற விஷயம். உண்மையிலேயே கீழே இருக்கிறவனை தூக்கி விடுறதுக்கான விடயங்களை செய்ய வேணும். இந்தியாவை போல நீங்கள் சொன்ன அங்கே தலித்துகளுக்கு அதே தான் நான் சொல்கிறேன். அப்படி இங்கே இந்த ஏழைகளுக்கு மரியாதை கொடுக்காத வரைக்கும் இந்த நாடு பாதிப்பில் தான் இருக்கு. அதுதான் என்ற இது. இளைஞர்களையும் அழைத்து கொண்டு புதிய ஒரு அந்த அரசியல் மாற்றம் ஒன்று அல்லது அரசியலில் ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்க்கிற உங்களுடைய இந்த பயணமும் சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். மிக்க நன்றி இன்றைய நாளில் தமிழ் FM-ஓடு இணைந்து கொண்டது. நன்றி மிக்க நன்றி. குறிப்பாக இப்போ நான் இந்த ஊடக ஆர்வத்தில் ஆரம்பத்தில் வரைக்கும் நீங்கள் என்ன விட ஏற்கனவே 5-6 வருஷம் வேலை செய்த ஒரு சீனியராக தான் எனக்கு உங்களை தெரியும். நீங்கள் சில விஷயங்களை எனக்கு கற்று தந்திருக்கீங்க இந்த ஆரம்ப காலத்தில். இன்றைக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்து இப்படி அரசியல் ஒரு கலந்துரையாடலை செய்கிறது உண்மையில மகிழ்ச்சி. நன்றி, அழைத்தமைக்கு நன்றி, மிக்க நன்றி.